ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஸ் நியூ வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. இது நம்ம ப்ளவுஸில் போடும்போது கொஞ்சம் குட்டியாக தான் போடுவோம், இவ்வளோ பெருசாக போட மாட்டோம். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து இவ்வளோ பெருசாக போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இப்போ ஸ்டிச் போடும்போது இங்கேருந்தா ஸ்டார்ட் போட போகிறோம். நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம திலகம் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸும் இருக்க போகுது. ஸோ கிராஸாக இருக்க போகுது. நமக்கு கிராஸாக வேணுமா கிராஸாக போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மேலேருந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எப்போயுமே இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னா நம்ம வெளியேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ கிராஸாக போடுங்க. கிராஸாக போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் கிராஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு விதமாகவும் இதில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டிச்சஸ் பொறுத்த வரையும். ஸோ இது நம்ம ப்ளவுஸ் டிசைனில் வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவோம். திலகம் சேஃபாக இருக்கட்டும், இந்த லீவ்ஸ் டிசைனாக இருக்கட்டும், நம்ம நிறைய இடத்துல நம்ம ஆல்ரெடி பேசிக்கில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வேறு. ஸோ இது கொஞ்சம் வேறு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம் நம்ம பேசிக்கில் போடும்போது. ஸோ இதில் அப்படி கிடையாது. ஸோ கிராஸாக தான் போடணும். கிராஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக் டிசைன் ஃபுல்லுமே போட்டோம், இப்போது அட்வான்ஸ் டிசைன் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம போய்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ப்ரோ லெவலுமே வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸி. கிராஸாக தான் போட போகிறீங்க. ஸோ கிராஸாக போட்டு நம்ம வந்து உள்ளக்க வந்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் வந்து வெளியே போடுறோம். நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அதுக்கு வெளியில். அப்புறம் அதுக்கு வெளியிலேருந்து நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம இந்த டிசைன் போட்டுக்கலாம், அது உள்ளக்க ஸ்டிச் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிசைன் முடிக்கிறோம். இப்போது நமக்கு ஏதாச்சும் இங்கே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொஞ்சம் டைட்டாக இப்படி தள்ளி போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ இங்கே கொஞ்சம் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப் தெரிஞ்சுது அப்படிங்கிறப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எடுக்கும் போது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் அது இறுக்கலாக போடும் போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ நான் போடுற மாதிரியே இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நான் எப்படி போட்டிருக்கேன், ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து திலகம் போட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போயுமே நம்ம போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லீஃப் டிசைனில் போடுறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கிளாஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம டிசைன் போட்டிருப்போம்ல, நம்ம வந்து திலகம் சேஃபில் பீட்ஸ் போட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், செயின் ஸ்டிச்சும் கொடுக்கலாம். நார்மல் சில்க் த்ரெட்டில் கொடுத்து கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நாளைக்கு கிளாஸில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.